இன்றைக்கி ஒன்று சொல்லட்டுமா? இது ஒரு உண்மை தான். ஏனிகளுங்க ஒரு நாள் என் மாமனார் சின்ன வயசில் என்னை பார்த்து சொல்லுவார், ஐயோயோ இவ்வளோ ஒத்தையில் விடாத, அங்கே பார்த்துருவோம் பாரு. நான் எனக்கு ரொம்ப கோவம் வரும். நம்ம நல்லவளே இவ்வளோ இவர் இப்படி சொல்கிறாருன்னு நான் கோவப்பட்டிருக்கேன் ரொம்ப. ஆனால் அது ஒரு வகையில் இப்போ பார்க்கும்போது எனக்கு உண்மையாக தெரியுது. ஏன்னு கேளுங்க, ஒரு 30 வயசு கீழே உள்ள புள்ளிய, ஒரு 35 வயசு 40 வயசு கீழே உள்ள பொட்டை புள்ளிய கண்டிப்பாக இன்னொருத்தட்ட அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சு வந்துடலான்னு தான் நினைக்கிய, ஏமாத்திருதான். ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் ஒரு பொண்ணு, ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணை தான் கட்டினான். ஒன்றுமே ஒரு கம்மல் இல்லாத பொண்ணு கட்டினான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொண்ணு இந்த ஆம்பளைங்களை நம்பவே கூடாது, நிறைய பேர் ஏமாத்தான். அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கா, இந்த நல்லா ஒரு 2 குழந்த நல்லா இருக்காவ, புருஷன் முன்னாடி நல்லா இருக்காவ. பெரிய பணக்காரங்க, கொஞ்சம் சாதாரண பணக்காரன்லாம் கிடையாது, பயங்கரமான பணக்காரன். உண்மை தான், இது தெரிஞ்சு தான் சொல்கிறேன், கேளுங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிக்க, தனி டிரைவர், அவளுக்கு தனி காரு, எல்லாத்துக்கும் தனித்தனி கார் வீட்டில். அப்போ இவா என்ன பண்ணிருக்கா, அவங்க கூடயே போய்கிட்டு இருந்திருக்கா. எங்கேயும் போகணும், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும், பிள்ளைய கொண்டு விடணும், இவா கூப்பிட்டு போவா வருவா. புருஷக்காரன் அவன் வேலைக்கு பிஸ்னஸுக்கு போயிடுவான். போகும்போது அந்த டிரைவர் நைஸாக இந்த பிள்ளையை ஏமாற்றி அவங்க கூட தொடர்பு ஆயிடுச்சு. இதை வீட்டில் சோறு பொங்க ஒரு 4-5 வேலைக்காரி, வீடு துடைக்க ஒரு 4 பேர், அப்படி வேலைக்காரங்க இதெல்லாம் பார்த்துட்டுக்காவ. இவ பப்ளிக்காக உள்ளே கூப்பிட்டு வரது வைக்கிறது எல்லாம் பார்த்து வீடியோலாம் எடுத்து புருஷன்கிட்ட காமிச்சு அவளை விரட்டிட்டான். பப்ளிக்காக அவளை தனியாக வச்சாச்சு, அவள் அம்மாவோடு இருக்கா, கேளுங்க. அப்போ அவள் பிள்ளைய அங்கே தான் இருக்குது, அவன் கல்யாணம் பண்ணாலும் நல்லா இருக்கான் அந்த பையன். அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த ஒரு சின்ன வயசுக்காரங்க ஒரு நல்ல வயசுக்குரிய ஆளுங்களை நம்ம கவனமாக நடக்கணும். ஒருத்தங்கிட்ட போனால் அதை உடனே புருஷங்கிட்ட சொல்லக்கூடாது, அவன் என்ன தப்பாக நினைக்கான்ட்டு. அந்த பிள்ளை இன்றைக்கி நல்லாயிருக்கும். நான் அந்த பிள்ளை இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி கொஞ்சம் யார்கிட்டையுமே பேசலை, அப்படியே மெண்டல் மாதிரி. போய் பார்த்துட்டு தான் சொல்கிறேன், இது உண்மை. போய் பார்த்து உண்மையை பூரா பார்த்து அறிஞ்சிட்டு தான் சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் யாருனாலும் சரி, இந்த மாதிரி யாரு கூடயும் ஒரு தனியாக நம்ம எங்கே போனாலும் ஆம்பளைங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு உசாரான பிள்ளைகளும் இருக்குது, இந்த மாதிரி ஏமாளி பிள்ளைகளும் நிறையா இருக்குது. ஏமாறவே கூடாது யாருக்கிட்டையும், சரியா? நல்லபடியாக எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா